வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, விடிவெள்ளி கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 12ஆம் நாள் அரசு ஏதோ ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தான். தன் முன் நிழலாடியதை அவன் கண்டான், நிமிர்ந்தான். அவன் முன் வைகறை நின்றிருந்தாள். என்ன ஆச்சரியம், உட்காருங்க. எங்க இப்படி திடுதிப்புன்னு என்று வியப்புடன் கேட்டான். இந்த பக்கம் ஷாப்பிங் வந்தேன். திரும்பினா உங்க கல்லூரி பெயர் பலகை கண்ல பட்டது. உங்க ஞாபகம் வந்தது. பார்க்கலாமேன்னு வந்தேன். ஒரு நோக்கமும் இல்லை. உங்களுக்கு தொந்தரவாக இல்லையே நான்? நிச்சயமா இல்ல. எனக்கும் வேலை முடிந்து விட்டது. நாளைக்கு வகுப்பு எடுக்க படிக்கிறேன். அது சரி, மாணவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ, ஆசிரியர்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. படிக்காமல் வகுப்பு எடுக்க முடியாதே. மாணவராக நீங்கள் இருந்த காலத்தில் படித்திருந்தால் இப்போ படிக்க அவசியம் இருந்திருக்காது. அவன் சிரித்தான். தன் ஆசிரியர் சகாக்களை அறிமுகப்படுத்தினான். சார் எபினேசர், துறை தலைவர். இவர் காந்தன், விரிவுரையாளர். எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தினாள் வைகறை. தன்னை தான் வேலை பார்க்கும் இடத்தை அவர்களுக்கு சொன்னாள். புதுசா என்ன எழுதியிருக்கிறீர்கள்? அரசு அவளிடம் சொன்னான். இதிகாச புராணங்களில் இருந்து சில விஷயங்களை எடுத்து நம் காலத்துக்கு ஏற்றபடி எழுதி கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு கதை. ராமன் ராவண வதம் முடித்து திரும்புகிறான். தன் தம்பியை பார்த்து, தம்பி, ஓர் ஆழமான பள்ளம் விட்டு அதுல நெருப்பை எரிய விடு. சீதை அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும். அயலார் வீட்டில் பல மாதங்கள் இருந்தாள் அல்லவா, அவள் கற்பை நிரூபிக்க வேணும் உலகத்துக்கு என்றான் ராமன். இது எல்லோருமே எழுதியதுதான். நான் கொஞ்சம் மாற்றி எழுதினேன். ராமர் சொல்லி முடிச்சதும் சீதை சொல்கிறாள், தம்பி, இன்னொரு பள்ளம் வெட்டு. ஏன் அண்ணி என்கிறான் லட்சுமணன். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் ராமனின் சொத்தத்தையும் உலகத்துக்கு நிரூபிக்க வேணும் இல்லையா? அதுதானே நியாயமாக இருக்கும். எப்படி இருக்கு கதை? அருமை. ஆனால் உங்கள் சீதை 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவள் இல்லையே. ஆமாம், பழைய சீதை 20ஆம் நூற்றாண்டு பெண்களுடன் பேசுகிறாள். தமிழ்துறை தலைவர் கேட்கிறார். அரசு புதுக்கருத்தை புதுசாகவே சொல்லுங்களேன். எதற்கு வால்மீகி கம்பனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறீர்கள்? புனித நூல்களை போய். தாயாதி உரிமைதான் சார். வால்மீகி ராமன் எல்லாம் எனக்கு தாத்தா இல்லையோ? அதோடு சீதை சொன்னால் அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அவன் புறப்பட தயாரானான். துறை தலைவரின் அனுமதி பெற்று அவர்கள் கல்லூரிக்கு வெளியே வந்தார்கள். ராபர்ட், பாரதி எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாள் வைகறை. ஆனந்த கடலில் மூழ்கி முத்தடிக்கிறார்கள். பாரதி முகத்தில் இப்போதான் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு புரிகிறது. இயல்பாகவே அன்பான பெண் அவர். புத்திசாலி. அதனால்தான் அவள் முதல் கணவனை இழந்தாள். மெல்லிசான உணர்வு, படிப்பு, அறிவு இவையெல்லாம் ஆணுக்கென்று வைத்திருக்கிறார்கள். பெண்ணுக்கு அவை இருப்பதை கணவன் கூட விரும்புவதில்லை. ஏன் என்று நினைக்கிறீர்கள்? ஆராயப்பட வேண்டிய விஷயம். தெரு சந்தடி மிகுந்து இருந்தது. தலை தெறிக்கும் வேகத்தில் ஜனங்கள் தங்கள் வாகனங்களில் போய்க் கொண்டிருந்தார்கள். தலை போகிற வேகம் யாரோ பின்னால் இருந்து துரத்துகிறார்களோ என்று எண்ணும்படி அவர்கள் வேகம் இருந்தது. ஏன் இத்தனை அவசரம்? அவள் கருத்தை புரிந்து கொண்டவன் போல அவன் சொன்னான். பயம், பயம்தான். தன்னை மற்றவர்கள் முந்திவிடக் கூடாது என்கிற பயம். தன்னை மற்றவன் ஜெயித்து விடக்கூடாது என்கிற பயம். தன் ரொட்டியை அடுத்தவன் அபகரித்து விடக்கூடாது என்கிற பயம். மனைவியும் குழந்தைகளும் தெருவுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற பயம்தான். மற்றவன் என் ரொட்டியை பறித்து விடக்கூடாது. ஆனால் நான் மற்றவன் ரொட்டியை பறிக்கலாம். பறிக்கலாம். இதுதான் நவீன வாழ்க்கை தரும் செய்தி. மனிதர்களை எந்திரங்களாக மாற்றி அமைத்துவிட்ட 20ஆம் நூற்றாண்டு செய்தி. அவர்கள் ஜனசந்தடி இல்லாத தெருவில் நடந்தார்கள். நிழல், ஓரளவு சுத்தமான காற்று வீசும் தெரு. அரசு சொன்னான். உங்களுக்கு தெரியுமா வைகறை, என் அப்பா நைட் வாஷ்மேன் ஆகவே 50 ஆண்டுகள் பணி செய்து காலமானார். ஓய்வில் இருந்த ஆண்டுகள் 2 வருஷம் என்னுடன் தான் இருந்தார். ஒரு நாள் நானும் அவரும் ஒரு கல்யாணத்துக்கு போய் திரும்பும் வழியில் ஒரு பூங்காவுக்குள் நுழைந்தோம். அத்தனை பூக்களையும் ஒரு சேர அவர் அப்போதுதான் பார்த்தார். ஆச்சரியப்பட்டார். காலை உலகம் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. இரவு வேலை முடிந்து பகல் முழுக்க தூங்குபவர் அவர். பகல் வாழ்க்கை அவருக்கு எத்தனை ஆச்சரியம் என்கிறீர்கள்? கோழி கூவுதல், ஐஸ் வண்டிக்காரன், பிள்ளைகளின் பள்ளிக்கூடம் போகும் அழகு எல்லாமும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு.
எனக்கு மிகவும் மனச்சங்கடமாக இருந்தது. எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டவர் அப்பா. என்ன கொடுமை பாருங்கள்! ஒரு முழு வாழ்க்கையை கம்பி கதவுக்கு முன்னால் நின்று ஒரு மனிதர் கழிக்கலாமா? எவ்வளவு பெரிய மனித நஷ்டம்! கப்பென்று ஒரு சோகம் தன்னை வந்து ஆழ்த்துவதாக அவன் உணர்ந்தான். பாவந்தா! அரசு பெருமூச்சு விட்டான். அம்மா இருக்கிறாரா? இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தையும் சேர்த்து அம்மாவுக்கு தருகிறேன். உங்க அம்மா எப்படி? எல்லா அம்மாவையும் போலத்தான். குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் உயிரை கரைத்து எதையெல்லாம் இழக்கிறோம் என்று தெரியாமல், தெரிந்தாலும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர். உங்க வீடு ரொம்ப தொலைவா? இந்த இடத்தில் இருந்து 10 நிமிட நடை. வருகிறீர்களா வீட்டுக்கு? அவர்கள் அரசு வீட்டை நோக்கி நடந்தார்கள். வீட்டில் அம்மா காதுகளில் பாம்படம் தொங்க அவர்களை வரவேற்றாள். "வாப்புள்ள" என்று வைகரையையும் வரவேற்றாள் அவள். "அம்மா, இவங்க நம்ம பாரதியோட சிநேகிதி." "சரி சரி, புது பண்ணி எப்படி இருக்கு?" "நல்லாவே இருக்கு. அவளுக்கு என்ன?" "இரு புள்ள, காப்பி போடுறேன். ஏதாவது திங்கிறதுக்கு தரட்டா?" "வெறும் காஃபி மட்டும் போதும்மா." வைகரை வீட்டை கவனித்தாள். சின்ன பெருங்காய டப்பா மாதிரி வீடு. ஒரு ஹால், ஒரு அறை, வானத்தை பார்க்கிற வாசல், தோட்டம், கிணறு, வீடு முடிந்தது. ஹால், அறை என்ற எல்லா இடங்களிலும் புத்தகம், பழையது, நவீன ஆங்கில, தமிழ் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு பிறகு கலைந்தும் கிடந்தது. பரவாயில்லை. அநேகமாக எனக்கு தெரிந்து பேராசிரியர்களில் சிலர் டாக்டர் பட்டம் பெற்ற பின்னால், உத்தியோகத்துக்கு போன பின்னால் படிப்பதை நிறுத்திவிடுகிறார்கள். நீங்கள் அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, மாசத்துக்கு 500 ரூபாய்க்காவது புத்தகம் வாங்க கடமைப்பட்டவர்கள் மொழி ஆசிரியர்கள். ஆனால் வாங்குவது இல்லை. அவள் ஷெல்ஃபுக்கு சென்று ஒரு புத்தகம் எடுத்து புரட்டினாள். ஓஷோ, எரிக் பர்ன், புதுமை பித்தன், ஜானகிராமன், தொல்காப்பியம் என்று பலதரப்பட்ட நூல்கள், சமீபத்திய நாவல்கள், கதை தொகுதிகள். என்ன விஷயம் இது? ஒரு போலி தலைவனை பற்றிய நாவல். நம்மூருக்கு ரொம்பவும் பொருந்துகிற நாவல். ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் பற்றிய கிண்டல், கேலி சித்திரம் இது. உலகம் முழுக்க இதுதான் பிரச்சனையா? மனிதன் தானே எல்லா இடத்திலும் இருக்கிறான். அம்மா உப்மாவும் காஃபியும் கொண்டு வந்து வைத்தார். "சாப்பிடு புள்ள." மறுக்க தோன்றவில்லை வைகரைக்கு. அந்த தட்டில் அந்த மூதாட்டியின் அன்பு இருந்தது. ஆகவே சாப்பிட்டாள். "உட்காருங்கம்மா நீங்களும்." அம்மா அமர்ந்தாள். "அம்மா, உங்களை ஒண்ணு கேட்கணும்." "கேளு புள்ள" என்றாள் சிரித்துக்கொண்டு. "எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுமா?" "ஆ, அதையெல்லாம் யாரும்மா நினைவுல வச்சுக்கிறது? எனக்கு 10, 12 வயசு இருக்கிறப்ப கல்யாணம் ஆச்சு." "ஆச்சு இப்ப 60க்கு மேல. இந்த பையன் ரொம்ப தாமதமா பொறந்தான்." "சுமார் 50 வருஷ காலம் வாழ்ந்திருக்கீங்க அம்மா. வீட்டுக்குள்ளேயே இருந்த காலத்தை கழிச்சிட்டீங்க. வெளி உலகம், சினிமா, பார்க், பீச், ஹோட்டல், பிரயாணம் எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா?" "என்ன கஷ்டம் புள்ள? என்ன போல அவங்க அப்படித்தானே வாழ்ந்தாங்க. என் மாமியார், என் அம்மா எல்லாருமே அப்படி வாழ்ந்தவங்க தானே. முன் ஏர் போற திக்குல தானே பின்னேறும் போகணும். நீங்க ஆசைப்பட்டு ஏதேனும் கிடைக்காம, ஆசைப்பட்டா தானே கிடைக்கலங்கிற வருத்தம் வரும். புருஷன், பிள்ளை, குடும்பம் இதெல்லாம் தான் எங்க தலைமுறை ஆசை. அது நல்லாவே நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு வருத்தமே கிடையாதா?" "இல்ல, நல்ல கணவன், நல்ல புள்ள. அப்புறம் என்னத்துக்கு நான் வருத்தப்படணும் சொல்லு? நிம்மதியா போகப் போறேன். போறதுக்கு முந்தி இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும். அதுதான் என் ஒரே ஆசை." வைகரை புறப்பட்டாள். இது ஒரு தலைமுறை. கோரிக்கைகள் இல்லா மனுஷர்கள். எது கிடைத்ததோ அதில் சந்தோஷப்படும் மனிதர்கள். தன்னால், தன் தலைமுறையால் ஏன் அப்படி வாழ முடியவில்லை? இது அறிவினால் நேர்ந்த புது பசியா, பாவனையா? அவள் வீடு வந்து சேர்ந்தாள். சந்திரன் காத்திருந்தான். "எங்க வைகரை இத்தனை நாழி?" அவள் அவன் முன் அமர்ந்து அரசை பார்த்தது, பேசினது, அவன் அம்மா பற்றி எல்லாம் சொன்னாள். "நான் 2 மணி நேரமா காத்திருக்கேன்." "ஏன்?" "எனக்கு துணி எடுக்கணும். உங்களுக்கும். போகலாமா?" "இருங்க, வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன்." அவர்கள் புறப்பட்டார்கள். "புது பொண்ணு எப்படி இருக்கா?" "சந்தோஷமா இருக்கா." "என்ன இருந்தாலும் கணவனுக்கு மனசு குறுகுறுக்கும் தானே?" "என்னத்துக்கு குறுகுறுக்கணும்?" "2ஆம் கல்யாணம் என்கிறதால?" "தேவையில்லா உணர்ச்சி அது. முதல் முறையாகத்தான் அவனும் அவளும் சந்திக்கிறார்கள் என்பதற்கு யாரிடம் ஆதாரம் இருக்கிறது?" "அதாவது முதல் கல்யாணம் செய்து கொள்கிறவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சிநேகிதி அமெரிக்காவில் இருந்திருக்கிறாள்.
உங்களை எதில் சேர்ப்பது? முதல் கல்யாணத்திலா? இரண்டாம் கல்யாணத்திலா? திடுக்கிட்டான் சந்திரன். வைகரையே தொடர்ந்தாள். நீங்கள் முதலோ இரண்டோ என்னிடம் அன்பாக இருங்கள், அது போதும். அன்று சந்திரனின் பிறந்த நாளாக இருந்தது. சந்திரனின் அம்மா தன் வருங்கால மருமகள் வைகரையிடம் சொன்னாள், இன்னைக்கு நீங்க 2 பேரும் அவசியம் போய் வரணும். சந்திரனின் பெயரில ஒரு அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. பெரிய மனுஷி, அதுவும் பிறந்த நாள் என்று சொல்கிற போது தட்ட முடியுமா வைகரைக்கு? தொலைபேசியிலேயே விடுமுறை சொல்லிவிட்டு சந்திரனுடன் கோயிலுக்கு புறப்பட்டாள் வைகரை. சந்திரன் கார் கொண்டு வந்திருந்தான். இருவரும் நகருக்கு வெளியே 20 மைல் தூரம் இருக்கிற கோயிலுக்கு புறப்பட்டார்கள். சந்திரன் கேட்டான், உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா வைகரை? இருக்கு, தெய்வத்தை தான் நம்புறேன். ஆனா சடங்கு ஆச்சாரம் இதுகெல்லாம் பண்றதில்ல. கோயில் ஒரு அழகான இடம். எங்காவது புது ஊருக்கு போக நேர்ந்தால் நிச்சயம் கோயிலுக்கு கட்டாயம் போவேன். அது என்ன புது ஊர்? பிரசித்தி பெற்றதோ இல்லையோ, பழங்கால கோயிலாக இருந்தால் அது அழகான இடத்தில் கட்டப்பட்டிருக்கும். பொதுவாக நம் கோயில்கள் சோலைகள், ஆற்றங்கரைகள், மலைகள் என்று இயற்கை அழகு கொஞ்சுகிற இடத்தில் தான் கட்டப்படும். கோயில் பிரகாரம், சந்நிதி எல்லாம் அழகாக மனசுக்கு சாந்தி தரும் விதத்தில் இருக்கும். சிற்ப அழகுகள் மெய் மறக்க வைக்கும். அப்புறம் கடவுள் தரிசனம் மனசுக்குள் பூக்களை பூக்க வைக்கும். வேண்டிக் கொள்ள மாட்டீர்களா? எதற்கு வேண்ட வேண்டும்? நமக்கு என்ன தேவை என்று கடவுளுக்கு தெரியாதா என்ன? அவன் அவள் பதிலை ரசித்தான். எப்படி இருக்கிறார் உங்கள் தோழி பாரதி? அவளுக்கு என்ன, சந்தோஷமாக புது மணப்பெண்ணாக வளைய வருகிறாள். அவரை நேற்று பார்த்தேன், சௌகரியமாக இருக்கிறாள் என்று சொன்னார். ஆமாம், அரசு என்ன ஒரு பெரிய பேராசிரியராக இருந்து கொண்டு சாதாரணமாக இருக்கிறார்? தன்னை நம்புகிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம்பாதவர்கள் தான் ஆடை அலங்காரம் பந்தாவை நம்புவார்கள். அதுவும் சரிதான். மரங்கள் எல்லாம் அவர்களுடன் கிராமத்து சிறுவர்கள் போல் ஓடி வந்தன. ஒரு தெருநாய் என்ன காரணத்தினாலோ அவர்களை பார்த்து கொண்டே பின்னால் ஓடி வந்தது. மக்கள் சாவதானமாக நடந்து கொண்டிருந்தார்கள். கிராமத்து மக்களை பின்னில் இருந்து துரத்துகிற நகரத்து அவசரக்கை அங்கு வேலை செய்யவில்லை போலும். அவர்கள் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். பழைய கோயில்தான். பழைய இறைவியும் இறைவனும் குருக்கள் கூட்டம். அந்த கோயிலின் நிதானத்துடன் அவர்கள் அருகில் வந்தார். அம்பாள் பெயர் என்ன சாமி என்றாள் வைகரை. அம்பாள் பாலமொழி நாயகி. கேட்டு கிறுகிறுத்து போனாள் வைகரை. லிங்க வடிவ பெருமாளுக்கு பூஜையை முடித்து கொண்டு அம்மன் சன்னிதானத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆள் உயர அம்மன் ஒரு பெண்ணே நிஜமாக சிவப்பு சேலை உடுத்தி கொண்டு நிற்பது போல நின்றாள். அம்பாள் கரகரவென்று கண்ணீர் சுரந்தது வைகரைக்கு. உலகத்தை இயக்கும் சக்தியின் திருவுரு, திருபுவன நாயகி, எல்லா கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் தாய், தன்னையும் தன் தாயையும் கூட உருவாக்கி அனுப்பி வைத்திருக்கும் பெருந்தாய். கற்பூர ஆரத்தியின் போது அவள் முதல் முறையாக ஒரு வேண்டுகோளை அம்பாளிடம் வைக்க விரும்பினாள். அவளுக்குத்தான் தெரியுமே என்று மனசுக்குள் இடித்தாலும் மனித சுபாவம் தலை தூக்கியது. அம்மா, வேண்டுவதை வேண்டும் என்றும் விரும்பாததை வேண்டாம் என்றும் சொல்ற மன துணிச்சலை, நேர்மையை எனக்கு கொடு, அது எனக்கு போதும். அம்பாளின் குவிந்த உதடுகள் பிளந்து சிரிப்பது போலப்பட்டது வைகரைக்கு. ஆச்சரியமாக மீண்டும் மீண்டும் அம்பாளை பார்த்தாள் அவள். மனசுக்குள் பரவசமாக இருந்தது. அம்பாளை பார்த்து கொண்டே சந்நிதியின் எதிரே அவர்கள் அமர்ந்தார்கள். வைகரை அந்த பிரம்மையில் இருந்து மீண்டு இருக்கவில்லை. வைகரை, என்ன சொல்லுங்க? என்னமோ வேண்டியதை போல இருந்ததே. சந்திரன் சிரிப்பது தெரிந்தது. எதையும் கேட்க மாட்டேன் என்று இருந்துவிட்டு கேட்டுவிட்டானே என்று இருந்தது அவனுக்கு. தெய்வத்திடம்தானே தோற்றோம் என்று அவனை கோபிக்கவில்லை அவள். ஆமா, வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டுதல்? தைரியத்தை கேட்டேன், தன்னம்பிக்கையை கேட்டேன். அதான் உங்களிடம் ஏராளமாக இருக்கிறதே. போதுமானது இல்லை, இருந்தால் கோபம் வராதே. எனக்கு புரியலை. என் மேலும் என் உணர்ச்சிகள் மேலும் எனக்கு நம்பிக்கை இருந்தால் எதிராளிகள் சொல்வது, என்னை விமர்சிப்பது எனக்கு கோபம் தராதே. அதனால் அம்பாளிடம் அதை கேட்டேன். சற்று நேரம் கழித்து வைகரை கேட்டாள், நீங்கள் என்ன வேண்டினீர்களாம்? கல்யாணம் பிரச்சனை இல்லாமல் நடக்க வேண்டும் என்று. பிரச்சனை வரும் என்று நினைக்கிறீர்களா என்ன? ஆமாம், எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. வைகரை திடுக்கிடவே செய்தாள். இந்த பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை. எதனால் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது? அவன் மௌனமாகவே இருந்தான். பிறகு சொன்னான்,
உங்கள் நண்பர்கள் என்னை கலவரப்படுத்துகிறார்கள். அவர்களைப் பற்றி உங்களுக்கு என்ன கவலை? கவலை இருக்கிறது. உங்கள் சிநேகிதி பாரதி கல்யாணத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு என்னமோ மாதிரி கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள். பீட்டர், அரசு எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். எப்படி? அவர்கள் வாழ்க்கையை கலகக்காரத்தனமாக பார்க்கிறார்கள். வாழ்க்கையில் உள்ள அழகிய விழுமியங்களை கொச்சைப்படுத்துவது போல பேசுகிறார்கள். அதுதான் சங்கடமாக இருக்கிறது. அவள் மிகவும் இடிந்து போனாள். அவனுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். பாருங்கள் சந்திரன், பாரதியும் பீட்டரும் முதன்முறையாக செய்து கொள்கிற இளமை திருமணம் பண்ணிக்கொள்ளவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் செக்ஸ் இருக்கும், அதுவே பிரதானம் அல்ல. அதை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். உங்களிடம் இருக்கிற எழுச்சி அவர்களிடம் இருக்காது. அப்போ உங்களிடம் ஏன் இல்லை? அவன் இப்படி நேராக கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் சொன்னாள், நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம். எனக்கு செக்ஸ் பழக்கம் இல்லை. அதை கல்யாணத்துக்கு பிறகுதான் அனுபவிப்பது என்ற முடிவில் இருப்பவள் நான். அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. 100க்கு 99 பெண்கள் போல என் மனநிலையும் அப்படி இருக்கு. ஆனால் சந்திரன், அது என்னமோ பூதம் அல்லது உன்னதம் என்றெல்லாம் எனக்கு இல்லை. தாம்பத்தியம் உன்னதமானதும் இல்லை, பாவமானதும் இல்லை. இதுதான் என் சலனம் இன்மைக்கு காரணம். அரசு உடம்பை கடந்தவராக இருக்கலாம். உடம்பு அவருக்கு பிரச்சனை இல்லை என்று இருக்கலாம். அவர்களுக்காக நான் பேச முடியாது. நான் அவர்களோடெல்லாம் பழகுகிறேன் என்பதற்காக நான் செக்ஸ் வாழ்க்கை வாழ்கிறேன் என்று இல்லை. இருந்தால் அதை உங்களிடம் ஒளிக்கவோ மறைக்கவோ மாட்டேன். சரியா? அவன் மெல்ல சரி என்றான். பிறகு கேட்டான், என் சந்தேகம் அது அல்ல வைகரை. எல்லா மணப்பெண்களைப் போல ஏன் நீங்கள் இல்லை? எப்படி இருக்க முடியும்? அவர்கள் தனக்காக தங்கள் தந்தைமார்கள் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு தங்களை புது வாழ்க்கைக்கு யோசிக்காமல் ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். எனக்கு முதலில் உங்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுவே கஷ்டம். உங்களை என்னால் ஒரு நிதானத்துக்குள் அடக்க முடியவில்லை. நாம் இருவரும் ஒரு கூரைக்குள் சேர்ந்து வாழ முடியும் என்கிற மிச்சம் இல்லாத நம்பிக்கை இருந்தால் அல்லவா எனக்கு சந்தோஷம் வரும். அப்படியே வந்தாலும் வெட்கம் கூச்சம் எப்படி எனக்கு வருவது சாத்தியம்? எனக்கு அவை வராது. எனக்கு இந்த அனுபவம் இல்லை சந்திரன். இந்த நிலையிலுமா? எந்த நிலையில்? பத்திரிகை அடிச்சு கொடுத்துட்ட பிறகு? உண்மைதான், எல்லாம் கண்கட்டு வித்தை மாதிரி இருக்கிறது. யார் சம்மதம் இல்லாமல் இது நடக்க முடியாதோ அது நடக்கிறது. என்ன செய்யலாம்? தொடர்ந்து வைகரையே சொன்னாள், எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்கள். அவர்கள் திரும்பினார்கள். இன்னும் காலை வெயில் தோன்றி இருக்கவில்லை. அதிகாலையின் குளிர்ச்சியும் மலர்ச்சியும் பரிபூரணமாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா என்றான் சந்திரன். சாப்பிடலாமே. அவர்கள் ஒரு நல்ல உணவு விடுதிக்கு வந்தார்கள். அவன் சர்வரிடம் 2 வடை 2 செட், இட்லி வடை 2 செட் என்றான். சர்வர் நகர்ந்தார். போனவரை அழைத்து வைகரை சொன்னாள், இட்லி வடை 1 செட், எனக்கு பூரி என்றாள். சர்வர் இருவரையும் பார்த்துவிட்டு நகர்ந்தார். வைகரை சொன்னாள், எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை கூட இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளலை. அதற்குள் நமக்கு கல்யாணம் வந்துவிட்டது. அதனால் என்ன? கல்யாணத்துக்கு பிறகு புரிந்து கொண்டால் போயிற்று. புரிந்து கொண்டால் நல்லது. என் சிநேகிதி ஒருத்தி சைவம், கணவன் அசைவம். கல்யாணத்துக்கு பிறகு என் சிநேகிதிதான் அசைவத்துக்கு மாறும்படியாயிற்று. அதனால் என்ன? நான் என் சிநேகிதி இல்லை. அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். விட்டு கொடுத்தல் விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ வேண்டும். கட்டாயத்தின் அடிப்படையில் அது நடக்க முடியாது, கூடாது. நாம் துருவங்களாக இருந்தால் எப்படி சந்திப்பது, ஒன்று சேர்வது? துருவங்கள் என்று ஏன் நம்மை நினைத்து கொள்ள வேண்டும்? மனிதர்களாகவே மதிப்போமே. மனிதர்கள் மாறுகிறார்கள், மாற்றத்துக்கு உள்ளாகிறவர்கள். அவர்கள் தங்கள் பிடிவாதத்தை மாற்றிக்கொள்கிறவர்கள் என்கிற அர்த்தத்தில். அப்படித்தான். சந்திரன் நிம்மதியாக அவளை பார்த்தான். 14ஆம் நாள் பாரதி காலை பத்திரிகைகளை படித்துக் கொண்டிருந்தாள். வைகரையை பார்த்ததும் வா வா என்றாள். என்னடி? உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. 100 வயசுடி உனக்கு என்றாள் பாரதி. ஏமா 100 200ன்னு தான் சொல்ல. வாழ்வோமே 2 நூற்றாண்டுக்கு என்றபடி கொண்டு வந்த பழம், பூ, பிஸ்கட் பையை அவளிடம் நீட்டினாள் வைகரை. நன்று சொல்லிக் கொண்டே வாங்கி கொண்டாள் பாரதி. எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? உலகமே உன் வாழ்க்கையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஹோ ஹோ என்று சிரித்தாள் பாரதி. என் வாழ்க்கையை யார் பேசுறது? யாருக்கு அவ்வளவு அக்கறை? முதல்ல வர்றது என்னை மணக்க போற சந்திரன். சந்திரனுக்கு என்ன அப்படி? எல்லாம் ஒரு ஆர்வம் தாமா.
புரட்சிக்காரி மாதிரி நீ அவங்களுக்கு தென்படுற. அப்புறம் மனுஷ சுபாவம் சேர்ந்துக்குது. என்ன மனுஷ சுபாவம்? பிரத்தியார் வாழ்க்கையை சிந்திக்கிறது. அவன், அவள் காதலிக்கிறது, சண்டை போடுறது. அந்த பிரமுகர், அந்த நடிகர், நடிகை இவர்களை தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரமும் இல்லை. அப்படி கற்றுக் கொடுக்கவும் யாரும் இல்லை. சந்திரனுக்கு என்ன என் மேல் அக்கறை? சாஸ்திர சம்பிரதாயமாக உன் கல்யாணம் அமையலை. அதையெல்லாம் நம்புகிறவர் அவர். உன் கல்யாணம் தோற்று போனா அவருக்கு அவர் கருத்து ஜெயித்திடும். அது அவர் என்னையும் ஜெயிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். உன்னை எதுக்கு அவர் ஜெயிக்கணும்? உங்க 2 பேருக்கும் என்ன சண்டையா நடக்குது? ஆமாம், சண்டை தான் நடக்குது. அவர் எதிர்பார்த்து இருக்கிற வைகறை வேற. புருஷன் கட்டிக்க போற புருஷன் பெயர் சொல்ல கூச்சப்படுற, சொல்லும் போதே கன்னம் சிவக்கிற அமெரிக்க மாப்பிள்ளை என்று புருவத்தை உயர்த்துகிற, அவனை ஆச்சரியமாக பேசுகிற பார்க்கிற, அவளை ஊசியாக்கி அவன் பின் தொடர்கிற நூலா, சிநேகிதமில்லாத, குறிப்பா ஆண் சிநேகிதம் பாவம்னு நினைக்கிற, எப்ப கல்யாணம் ஆகும்னு ஏங்குகிற டைப்பா வைகறை இருக்கணுங்கிற எதிர்பார்க்கிற மனிதர் அவர். அதுக்கு எல்லா வகையிலும் எதிரா நான் இருக்கேன். பேச்சு சத்தம் கேட்டு வெளியே வந்தான் ராபர்ட். வாங்க வைகறை என்றான். காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்றபடி சமையல் அறைக்குள் நுழைந்தான் அவன். இன்னைக்கு தான் எனக்கு ஓய்வு, அதனால இன்னைக்கு சமையல் வேலையை நான் எடுக்கிறேன்னு அவர் சொன்னார். அதுவும் சரியான ஏற்பாடுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ராபர்ட் காஃபி கொண்டு வந்து கொடுத்தான். காஃபி உண்மையிலேயே நன்றாக இருந்தது. சொன்னான், நான் நல்லா சமைப்பேன் வைகறை. ஒரு நாளைக்கு என் விருந்த நீங்க சாப்பிடணும். நிச்சயமா. சந்திரன் எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வைகறை, எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 16 நாளே இருக்கு. இன்னமும் நீ ஒரு முடிவுக்கு வரல. இது ஆபத்துன்னு எனக்கு படுது. எனக்கும் புரியுதுமா. நேற்று இரவு முழுக்க என்னால தூங்க முடியலடி. முடிவெடுக்கிறதுலையும் எனக்கு குழப்பம் இருக்கு. அசாத்தியமான அமைதி தவழ்ந்தது அந்த இடத்தில். என் பிரச்சனைக்கு என்ன வழி? அவள் முகம் சோர்ந்தது. வருத்தமும் வேதனையும் அவள் முகத்தை கருமையடைய செய்தன. எனக்கு தோன்றுவது இதுதான். நீ 2 கெட்டானா இருக்க. உனக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஒரு வைகறை, அப்பா, அம்மா, உறவினர்கள், மனம் நோகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண். மற்ற வைகறை, படிப்பறிவு, சிந்தனை, விடுதலை இதுகளால் அலை கழிக்கப்படுகிற பெண். இந்த 2 வைகறையில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. யார் ஜெயித்தால் நல்லது? உன் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் போய்விடாத சூழ்நிலை நிலவும்படியா எடுக்கிற முடிவே உனக்கு நல்லது. அதுதான் உனக்கு வெற்றியா இருக்கும். வைகறை தன் முகத்தை தன் கைகளில் புதைத்து கொண்டிருந்து விட்டு பிறகு பேசினாள். பாரதி, நீதான் எனக்கு உதவ வேண்டும். நான் என்ன முடிவு எடுப்பது? என்னை விடவும் என்னை நன்றாக உனக்கு தெரியும். தயவு செய்து சொல். பாரதிக்கு இது பெரிய பொறுப்பாகப்பட்டது. தன்னால் இதை சிறப்பாக செய்ய முடியுமா என்று தோன்றியது. சரி, கொஞ்சம் அவகாசம் கொடு. நாளைக்குள்ள முடிவை எடுத்து விடலாம். அவர்கள் பேசினார்கள், சாப்பிட்டார்கள். மாலை சினிமாவுக்கு போய் திரும்பினார்கள். என்ன மோசமான படம் என்று சலித்து கொண்டான் ராபர்ட். ஒரு பெண்ணுக்கு கொடுமை செய்தவனையே அவள் விரும்பி கல்யாணம் செய்கிறாள் என்பது எந்த காலத்து சிந்தனை? இரவு அழகாக இருந்தது. வானத்தில் சந்திரன் துடைத்து அடுக்கிய உணவுத்தட்டு மாதிரி, நட்சத்திரங்கள் கிண்ணங்கள் மாதிரி இருந்தன. பாரதி, ஒரு கிராமிய பாடல் வானம் நட்சத்திரங்கள் பற்றி. சோளப்பொறி மத்தியில சுட்டு வச்ச தோசையை போல. எப்படி? அபாரம். தனக்கு தெரிந்த விஷயங்களையே உதாரணமாக்கி எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க நம் ஜனங்கள். அவர்கள் மொட்டை மாடியில் படுக்கையை விரித்தார்கள். ராபர்ட் தன் அறையிலேயே படுத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டான். சிநேகிதிகள் ஏதாவது அந்தரங்கமாக பேசிக்கொள்வீர்கள். நான் எதற்கு தொந்தரவாக? அதுவும் சரிதான். அவர்கள் தனியானார்கள். ஏதாவது யோசிச்சையா? எதை பத்தி? என்ன தீர்மானம் என்பது பற்றித்தான். எனக்கு தோன்றுவது இதுதான். சந்திரன் உனக்கு பொருந்தி வரமாட்டார். ஆகவே திருமணத்தை நிறுத்தி விடுவது சரி. அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். இது தற்காலிகம்தான். ஆனால் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட முடியாது அல்லவா? அப்பா அம்மாவிடம் எப்படி பேசுவது? பேச வேண்டிய நேரத்தில் பேசவில்லை என்றால் எனக்கு தயக்கமாக இருக்கிறது. வேறு வழி இல்லை. சந்திரனிடம் அவர் மனம் புண்படாமல் பேசு. சற்று அமைதிக்கு பிறகு வைகறை பேசினாள். என்னால் எத்தனை பேருக்கு துன்பம். உன்னால் அல்ல, நம் பழக்க வழக்கங்களால், நம் சமூக அமைப்பால். அவர்கள் சற்று நேரம் வானத்தை பார்த்தபடி இருந்தார்கள். மௌனத்தை முதலில் பாரதி கலைத்தாள். வைகறை, கல்வி
வேலையும் கிடைத்து சுதந்திரமாகவும் வாழ்கிறோம் அல்லது அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆண்களும் அப்படி இருந்தால்தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அமெரிக்காவில் வாழ்கிற சந்திரன் 19ஆம் நூற்றாண்டு பெண் தேடுவதுதான் பிரச்சனை. என்ன பண்ண? இரவு தூங்கி விடிந்ததும் புறப்பட்டாள் வைகறை. நான் நாளைக்கு உன் அப்பா அம்மாவை பார்க்குறேன். முடிஞ்சா சாயங்காலம் நீ இல்லாத நேரம்தான் நான் பேசணும். பேருந்து நிறுத்தும் வரை உடன் வந்தாள் பாரதி. வைகறை மனக்கலக்கம் அடையாத. எந்த அளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இன்று விடிந்தால் வருவது புது நாள். எல்லா துன்பங்களுக்கும் விடிவு உண்டு. எல்லா இரவுகளும் விடியும். மனம் தேறி சந்தோஷமாயிரு. வைகறையின் மனம் தெளிவடைந்தது. பேருந்து பயணம் மகிழ்ச்சியாகவே இருந்தது. வீடு சேர்ந்தாள், குளித்தாள், அலுவலகம் புறப்பட்டாள். மனசை துடைத்து விட்டவள் போல் மகிழ்ச்சியாக இருந்தாள். மனசுக்குள் சொல்லிக் கொண்டாள், இன்று புதிதாய் பிறந்தோம். அலுவலகம் போனவுடன் அவளுக்கு தொலைபேசி வந்தது. எதிர்முனையில் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களுடன் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். எப்போது சந்திக்கலாம்? இன்று மாலை. சரி. வைகறை பேச வேண்டியதை மனதுக்குள் ஒத்திகை பார்க்கத் தொடங்கினாள். வைகறை தன் அலுவலை முடிப்பதற்கும் சந்திரன் வருவதற்கும் சரியாக இருந்தது. என்ன வைகறை என்று வரும்போதே ஆவலை வெளிப்படுத்தி கொண்டான் சந்திரன். டென்ஷன் வேணாம் சந்திரன், நிதானமா பேசுவோம். பிரமாதமான விஷயம் இல்லை. தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் சந்திரன். வைகறை தன் பையை எடுத்துக்கொண்டாள். பைக்குள் இருந்த உள்ளங்கை அளவேயான கண்ணாடியில் தன் முகம் பார்த்து தலையை ஒதுக்கி கொண்டாள். எண்ணெய் வழியலை போக்கும்படி பவுடர் ஒட்டி கொண்டாள். போவோமா என்றபடி எழுந்தாள். இருவரும் வெளியே வந்தார்கள். உங்களுக்கு காஃபி சாப்பிடணுமா என்று கேட்டாள் வைகறை. ஆமாம், நாக்கு வறண்டு விட்டது. என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை அறிய அத்தனை கொதிப்பு. வைகறை சிரித்தாள். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். பெரிய பலூன் அளவுக்கு விளக்கடைத்த சற்றே இருண்ட பகுதிக்குள் அவர்கள் போய் அமர்ந்தார்கள். வெயிட்டருக்கு வைகறை காஃபி சொன்னாள். சொல்லுங்கள் வைகறை. சில நிமிடங்கள் தனக்குள் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டாள் வைகறை. சந்திரன், நான் சொல்லப்போவது மிகுந்த யோசனைக்கு பிறகு சொல்லும் வார்த்தைகள். வெறும் உணர்ச்சி வசத்தில் நான் பேசவில்லை. பீடிகை பலமாக இருக்கிறதே. கட்டிடத்துக்கு தக்க அஸ்திவாரம் வேண்டும் தானே? சரி, சொல்லுங்கள். நாம் கல்யாணம் செய்து கொள்வது பற்றி மறு சிந்தனை செய்ய வேணும் சந்திரன். அவன் அதிர்ச்சி அடைந்ததை அவன் முகம் வெளிக்காட்டியது. ஏன் இந்த திடீர் முடிவு என்று சுரத்தில்லாமல் கேட்டான் சந்திரன். திடீரென்று நான் பேசுகிறேனே தவிர ரொம்ப நாளாகவே என் மனசுக்குள் சரம் மாதிரி தொடுத்ததைத்தான் நான் பேசுறேன். நமக்கு கல்யாணம் நடந்தால் நாம் 2 பேருமே சந்தோஷமாக இருக்க முடியாது சந்திரன். இப்படி ஒரு நினைப்பு வர காரணம் நாம் வளர்ந்த விதம்தான். அமெரிக்காவில் வாழ்கிற சம்பாதிக்கிற நீங்கள் தமிழ்நாட்டு பெண் வேண்டும் என்று இங்கு வர என்ன காரணம்? அந்த காரணம்தான் என்னை தயங்க பண்ணுகிறது. காரணம், தமிழ்நாட்டு பெண் என்றால் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்ப நடந்து கொள்வாள் என்றுதான். நானும் அதைத்தான் சொல்கிறேன். அங்கு பிறந்து வளர்ந்த பெண்கள் ஆண்களுடன் பழகுவதை பாவம் என்று கருதுவது இல்லை. நல்ல சிநேகிதர்களாகவும் அவர்களால் இருக்க முடிகிறது. காதல் என்று வந்தால் டேட்டிங் வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்குள் என்ன அளவில் உறவு நிகழ்ந்தாலும் அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பிரிய ஆசைப்பட்டால் பிரியலாம். ஆணோ பெண்ணோ எதையும் இழந்து விட்டதாக அவர்கள் கருத மாட்டார்கள். ஆனால் இந்திய தமிழ் மனசு ஏதோ ஒரு கல் வந்து மனசுக்குள் அடைத்துக் கொள்வது போல் ஆண்கள் அதை பிரச்சனையாக கொள்வார்கள். அப்படி உங்கள் மனைவி நடந்து கொள்ளக்கூடாது என்றுதானே தமிழ்நாட்டில் பெண் பார்க்க ஆசைப்பட்டீர்கள்? அது வந்து வைகறை, உங்கள் எண்ணம் தவறு என்று சொல்ல மாட்டேன். நம் சமூக நியதிகளுக்கும் பண்பாட்டுக்கும் கட்டுப்பட்டவர்கள். நம் ஆண்களுக்கும் அவர்கள் மனைவி இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த மேசையில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிப் விஸ்கி அல்லது ஷாம்பெயின் சாப்பிட்டால் சகித்து கொள்ள முடியாதுதான். ஏன் பெண்களாலும் தங்கள் கணவர் அப்படி யாரோ ஒரு பெண்ணுடன் நடந்து கொண்டால் சங்கடப்படத்தான் செய்வார்கள். அதற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சந்திரன். நான் பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் உள்ளவள். நட்பு என்கிற வளையத்துக்குள் ஆண் பெண் வித்தியாசம் வந்துவிடக் கூடாது என்று ஜாக்கிரதையாக இருப்பவள். நான் ஆண் நண்பர்களை தவிர்க்க முடியாது. தவிர்த்தேன் என்றால் அது என்னை நான் பலகீனமாக கருதுகிறேன் என்ற அர்த்தம். என் நட்பை திருமணத்துக்கு பிறகு விட்டுவிட வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கும். கணவர் என்கிற உரிமையில் தாங்கள் என்னை வற்புறுத்தவும் கூடும். என்னால் முடியாது என்று நான் சொல்வேன்.
அது உங்களுக்கு வருத்தம் தரும். இல்லை வைகரே, நான் அதையெல்லாம் அனுமதிப்பேன். பார்த்தீர்களா? அனுமதிப்பேன் என்கிறீர்கள். நீங்கள் அனுமதி தரும் இடத்திலும், நான் அனுமதி பெறும் இடத்திலும் இருப்பதாக இப்போதே தீர்மானித்து விட்டீர்கள். பார்த்தீர்களா? நான் அனுமதி பெற்று செயல்படும் மனநிலை உள்ளவள் இல்லை. சந்திரன், என்னை யாரும் எந்த உறவின் தகுதியிலும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவள் நான். இது என் சுபாவம். என்னை போன்ற ஒருத்தி உங்களுக்கு எப்படி மனைவியாக இருக்க முடியும்? சொல்லுங்கள். என்னால் உங்களிடம் சுகம் காண முடியாது சந்திரன். துயரம்தான் மிஞ்சும். கணவன் மனைவி என்ற ஏற்பாட்டின்படி வாழ நேர்ந்தால் சிலதை விட்டுக் கொடுக்கத்தானே வேணும். வைகரை, நான் என்னை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் தயாராக இல்லையே சந்திரன். தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் அடங்கா பிடாரியோ தலை கனம் கொண்டவளோ இல்லை, அல்லது சீப்பான பெண்ணும் இல்லை. எனக்கு அன்பு செய்ய தெரியும் சந்திரன். அன்பை மதிக்கத் தெரியும். என் பலம் என் சிந்தனைதான். எனக்கு என்னை வைத்து மட்டுமே, என்னையும் சமூகத்தையும் வைத்து மட்டுமே சிந்திக்க முடிகிறது. ஒருத்தரின் மனைவியாக நான் எதையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் உள்ளவள் இல்லை. உங்களைப் போல் பலர் படித்தவர்கள், யோசிக்கிறவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அழகாக வாழவில்லையா வைகரை? வாழத்தான் செய்கிறார்கள். அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கட்டும். மணவரையில் குனிந்த தலையுடன் வெட்கத்துடன் அக்னி வலம் வர முடியுமா? முடியும்னு தோணலை. தோழிகள் கிண்டலை ரசிக்க முடியுமா? முடியும்னு தோணலை. அன்றைக்கு ராத்திரியே பிறந்த நாள் உடையோடு அந்நிய ஆடவனுடன் நேற்று வரை யாரோ என்று இருந்த ஒருத்தருடன் சந்தோஷம் காண முடியுமா? முடியும்னு தோணலை. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து கணவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வாழ முடியுமா? முடியும்னு தோணலை. எனக்கு அதிகாலையில் பறவையின் பேச்சை கேட்கணும், நடக்கணும், கடற்கரைக்கு போகணும், இல்லனா காலையில 8, 9 மணி வரைக்கும் தூங்கணும். முடியுமா? கல்யாணத்துக்கு பிறகு? முடியும்னு தோணல. கல்யாணத்துக்கு பிறகும் இப்போ கரஸ்பாண்டன்ஸில் தொடர்கிற படிப்பை தொடரணும். தொடருவேன். முடியுமா? முடியும்னு தோணல. சாயங்காலம் பளிச்சென்ற முகத்துடன் நெற்றிக்கு இட்டு கொண்டு அம்மன் விளக்குக்கு திரி போட முடியுமா என்னால? முடியும்னு தோணலை. சாயங்காலம் நான் நூலகத்துக்கு போகணும், வாக்கிங் போகணும். எனக்கு 2 நாளைக்கு ஒரு தரம் பாரதியை பார்க்கணும். அவ புருஷனோட பேசணும், அரசுவை பார்க்கணும். எனக்கு இவங்கெல்லாம் சுவாச காற்று மாதிரி. புருஷனா நண்பர்களா? நானே தேடிக்கிட்ட மனம் ஒன்றின நண்பர்கள் தான் எனக்கு முதல் புருஷன் என்கிறவள். நண்பர்களில் ஒருத்தர் என் புருஷனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியும்னு தோணலை. அவன் பிரம்மை பிடித்தவன் போல அமர்ந்திருந்தான். கல்யாண ஏற்பாட்டை என்ன பண்ணுவது? ஏற்பாடுதானே, நிறுத்தி விடலாம். நமக்குத்தானே ஏற்பாடு. ஏற்பாட்டுக்காக நாமா? எத்தனை விரயம்! உண்மைதான் சந்திரன். என் முட்டாள்தனம்தான் இதுக்கெல்லாம் காரணம். அம்மா என்ன நினைப்பாரோ? மன்னியுங்கள். அப்பா அம்மா என்ன சொல்வார்களோ என்ற பயமா இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா? இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். எப்படி? யார் மூலமாகவாவது சொல்லி அனுப்பி இருக்கிறீர்களா? ஆமாம், என் சிநேகிதை பாரதி சொல்லி இருப்பாள். பாவம், உங்க தகப்பனாருக்கு பெரிய நஷ்டம். பண நஷ்டத்தை விடுங்கள், நம்பிக்கை நஷ்டம். அவர்கள் மௌனமாக வெளியே வந்தார்கள். இருட்டு, எங்கும் இருட்டு. என்ன இப்படி இருட்டா இருக்கு? மின் தடையா இருக்கும். ஜெனரேட்டர் உள்ள கடைகள் வெளிச்சம் பெற்றன. மெழுகுவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது. வைகரை சொன்னாள், என்னை மன்னித்து விடுங்கள் சந்திரன். அவன் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டான், என்னிடம் என்ன குறை? தயவு செய்து சொல்லுங்கள். சத்தியமாக ஒரு பெரிய சின்ன குறையும் உங்களிடம் இல்லை. குறை என்னுடையதாக இருக்கட்டும். இல்லை, நான் உங்களுக்கு பொருந்த மாட்டேன் என்கிற எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தே என்னிடம் இருந்தது. அப்படியா? ஆமாம் வைகரை, சொல்கிறேன் என்று தப்பாக நினைக்காதீர்கள். நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்களா? இல்லை. அவர் அதிர்ஷ்டசாலி. வைகரை திரும்பி அவனிடம் சொன்னாள், நொந்து கொள்கிறீர்களா? வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பெண்ணுடன் சந்தோஷமாக இருங்கள். அவன் பேசாமல் நடந்தான். எங்கு போகலாம்? எங்காவது சினிமாவுக்கு போகலாமா? அவனுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். இருவரும் ஏதோ ஒரு தியேட்டருக்குள் நுழைந்து டிக்கெட் வாங்கி உள்ளே போய் அமர்ந்தார்கள். படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு தெலுங்கு படம். கதாநாயகி தாலியை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். புராண படமா என்றான் சந்திரன். படம் முடிந்து வீடு திரும்பினார்கள். வைகரை அப்பாவும் அம்மாவும் ஒரே குரலில், எங்கம்மா இத்தனை நேரம் என்றார்கள். இரவு 10 மணி வரை வீடு திரும்பாத மகள் என்றால் பெற்றோருக்கு தவிப்பு இருக்கும் தானே. பாரதி வந்தாளா? வந்தா. சொன்னாளா? நாளைக்கு காலையில பேசுவோம், முதல்ல சாப்பிடு என்றாள் அம்மா. ஏனோ அழுகை வந்தது வைகரைக்கு.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.